தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 28வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரை. நேற்று உங்களோடு கூட மார்க்கெட் பிளேஸ் மினிஸ்ட்ரி எங்கு நாம் இருக்கின்றோமோ அங்கேயே ஊழியக்காரர்களாக இருக்க முடியும் என்று சொன்னேனே, அதை குறித்து தயவு செய்து மறுபடியும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த ஊழியத்தில் மட்டும்தான் சபையில் உள்ள எல்லாரும் ஊழியக்காரர்களாய் ஊழியம் செய்கின்றவர்களாய் நாம் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து பூமியில நேரத்தை சொன்னார், ஊழியம் கொள்ள அல்ல ஊழியம் செய்ய வந்தவர் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு விசித்திரமான ஒரு நபரை சந்திக்க போகிறோம். எப்படி கர்த்தர் அவரை உபயோகித்தார் என்பதையும் நாம் பார்க்க போகின்றோம். நாம் ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, சில நேரத்தில் உம்முடைய வழிநடத்துதல் கொஞ்சம் குழப்பமா இருக்கு, மர்மமா இருக்கு. ஆயினும் நீர் அருமையாய் வழிநடத்துகிற தேவன். ஸோ இன்றைய தியானத்தில் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை மறைத்து உம்முடைய மகிமையில் எங்களுக்கு போதனை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மகிமை பெற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தயவு செய்து அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அப்போலோஸ் என்ற ஒரு நபரை, விசித்திரமான ஒரு நபர், ஆச்சரியமான ஒரு நபர், நான் வாசிக்கிற நேரத்தில் மிகவும் உற்சாகம் அடைந்தேன். அவரை சந்திக்கிறோம். சபையின் சரித்திரத்துக்குள் அவர் என்டர் பண்றாரு. லூக்கா இவரை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறார். நம்பர் 1, அலெக்சாண்ட்ரியா என்ற இடத்தில் இருந்து வந்தவர். அலெக்சாண்ட்ரியா என்ற இடம் படிப்பு காரியங்களை குறித்து மிக முக்கியம் கொடுத்த ஒரு சபை, ஒரு பட்டணம், ஒரு யூதன். இரண்டாவது படிப்பாளி. மூன்றாவது வேதத்தை குறித்து மிகவும் ஆழமாய் அறிந்தவன். வேதம் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாடும் தோராவை குறித்து நன்றாக அறிந்தவன். அடுத்தது அவன் தேவனை குறித்து நன்றாக கற்றுக்கொண்டவன். ஆண்டவர் இயேசுவை குறித்து நன்றாக கற்றுக்கொண்டவன். அவனுடைய பிரசங்கமும் அவனுடைய போதனையும் மிக வல்லமையாய் வரும். அவன் வேதத்தை, இயேசுவை குறித்து மிகவும் கூர்மையாய் கரெக்டாய் பிரசங்கிக்கிறவன், போதிக்கிறவனாய் இருந்தான். ஒரே ஒரு காரியம், குறை என்னவென்றால் யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்நானத்தை மட்டுமே அறிந்தவன். சரி, இப்ப பிரிசில்லா அக்விலா என்ற போன வாரம் நேற்று சொல்லியிருந்தேன். பிரிசில்லா அக்விலா இந்த அப்போலோஸ் பிரசங்கி அந்த யூத ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கிறதை இவர்கள் கேட்கிறார்கள். கொஞ்ச நேரம் கொடுக்கிறேன் பாருங்க. இப்ப இவர்களை நான் முதல் பார்க்கும் பொழுது அக்விலா ஆண், பிரிசில்லா பெண், அப்படிதான் பேர் வந்தது. நம்ம ஆசியா கண்டத்துல புருஷன் பேர் தான் முதல்ல வரும், அப்புறம் மனைவி பெயர். ஆனா இந்த 18வது அதிகாரத்துல 2 முறை பிரிசில்லா பெண், அக்விலா என்று அந்த அரேஞ்ச்மெண்ட், அந்த ஒழுங்கு இருந்தது. 2 முறை பிரிசில்லா அப்புறம் தான் அக்விலான்னு போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு கேள்வி, எப்படி இது வந்தது, ஏன் இது வந்ததுன்னு கேட்கும் பொழுது 2 காரியங்கள் எனக்கு மனசுல வந்தது. அதை பகிர்ந்து கொள்ள. ஒன்று, இவர்கள் பிரிசில்லாவும் அக்விலாவும் வேதத்துல வாசிக்கிறோம். அதே 18வது அதிகாரத்துல பவுலோடு கூட 3வது மிஷனரி ஜேர்னி, மிஷனரி பிரயாணத்தில் இவர்கள் சேர்ந்து எபேசு பட்டணத்துக்கு வருகிறார்கள். சோ ஒரு வகையில பெண்ணா இருக்கிற பிரிசில்லா ஊழியத்துல இன்னும் அக்விலா விட இன்னும் ஆழமாய் ஈடுபட்டதா இருக்கிறதுனால அவருடைய பெயர் முன் வரலாம். அதை விட இன்னொரு அர்த்தம் நான் வைத்திருக்கிறேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மறுபடியும் அக்விலா பிரிசில்லா எங்க விட்டனா, அவர்கள் யூத ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போலோஸ் பிரசங்கிக்கிறாரு, போதிக்கிறாரு, மிகவும் வல்லமையாய் போதிக்கிறாரு. அந்த போதனை முடிந்த பிறகு பிரிசில்லா அக்விலா கூப்பிட்டு, ஐயாவை வீட்டுக்கு சாப்பாடுக்கு வர சொல்லுங்க. அப்படிதான் இருக்கும் வழக்கமா, அப்படிதான் பெண் தானே சொல்லுவாங்க. பெண்கள் தான், பெண் ஜாதிகள் தான் இந்த மாதிரி ஒரு போதகருக்கு சாப்பாடு கொடுப்போம், வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. அக்விலா சொல்லிருப்பாரு, வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்து நம்ம ஆசியா கண்டத்தில் நம்ம வீட்டுக்கு வான்னு சொன்னோம்னா வரவேற்றோம்னா நிச்சயமாக ஒரு சாப்பாடு இருக்கும், தேத்தண்ணி இருக்கும், இல்லை கோப்பி பிஸ்கட் ஏதாச்சும் இருக்கும், சாப்பாடு இருக்கும். இப்போ இந்த சாப்பிட்ட பிறகு அழகா வழக்கமாக ரொம்ப ஆழமாக பேச வரும். அந்த சம்பாஷணையின் மத்தியில் வேதம் சொல்லுகின்றது, பிரிஸ்லாவும் அகிலாவும் தேவனுடைய வழியை குறித்து more adequately இன்னும் முழுமையாய் அவருக்கு போதித்தார்களாம். இந்த முழுமையாய் போதிக்கிறது இது என்னடா இது? இன்னும் முழுமையாய் போதிக்கின்றது இயேசுவை குறித்து நன்றாக அறிந்தவர், இயேசுவை குறித்து அருமையாய் போதிக்கிறவர், வேதத்தை குறித்து ஆழமாய் அறிந்தவர். இவர்கிட்ட இன்னும் என்ன போய் adequately இன்னும் பூரணமாய் கற்றுக் கொடுத்தார்கள் சொல்ற அந்த காரியம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தது. இந்த அதிகாரத்தை அடிக்கடி வாசிக்க நேரத்தை ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் காட்டி என்னை நிறுத்தினார். என்ன தெரியுங்களா? இவர் யோவானின் ஞானஸ்நானத்தை குறித்து மட்டுமே அறிந்தவர். அப்படின்னா பிரிஸ்லாவும் அகிலாவும் அப்போலோஸ் போதகர் அப்போலோஸ் அந்த யூத ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்துட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, வேதம் இருக்கின்றது, அதனுடைய வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை. வசனம் இருக்கின்றது, அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை மகிமை அங்க இல்லை. ஸோ குறைய அறிஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு வராது, மிகவும் தாழ்மையாய் மிகவும் அன்போடு கூட ஆழமான கரிசனையோடு கூட இந்த போதகருக்கு பணிவிடை செய்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த கற்றுக் கொடுக்கிறது மட்டும் இருந்திருக்காது, அந்த அனுபவத்துக்குள்ளும் வர அப்போலோவை அழைத்திருப்பார்கள். இதை எப்படின்னு சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரத்தை சொன்ன அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் வாசிங்க. இந்த அனுபவத்துக்கு பிறகு அக்கியா பட்டணத்துக்கு அப்போலோஸ் போக இருக்கிறார். அங்க இருக்கிற சகோதரர்கள் அவரை ரொம்ப உற்சாகப்படுத்தி ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். யாருக்கு? அக்கியா மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கனம் இப்படியாக ஊழியக்காரர் வராருன்ட்டு வேதம் சொல்லுகின்றது. அவர் அங்க போன பிறகு எல்லாரும் மிக மகிழ்ச்சியோடு கூட அவர் வரவேற்றார்களாம். ஏனென்றால் அவர் ரொம்ப உதவியாய் அங்க இருந்தாராம். யாருக்கு? கிருபையின் நிமித்தம் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு. பிரைஸ் காட். இவ்வளவு நாளாக அபிஷேகம் இல்லாத ஊழியம் இப்ப அபிஷேகத்தோடு கூட நடக்குது. அதனாலதான் மிக பிரயோஜனமாய், கிரேட் ஹெல்ப், மிக பிரயோஜனமாய் அப்போலோஸ் இந்த மக்களுக்கு இருந்தாராம். யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்நானம் மட்டுமல்ல, யோவானே சொல்றாருங்க. யோவான் என்ன சொல்றீங்க? நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் வருகிறவர், மார்க் சுவிசேஷத்தில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணுவார். இன்னொரு சுவிசேஷத்துல அக்னியால் அபிஷேகம் பண்ணுவார். அப்ப ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்ப யோவானே சொல்றாரு, எனக்கு பின் இன்னொரு ஞானஸ்நானம், இன்னொரு அனுபவம் இருக்கு அப்படின்ட்டு. சோ இந்த அனுபவம் அப்போலோஸ்க்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும். இந்த 18வது அதிகாரத்தை முழுமையா வாசித்தீர்கள் என்றால், பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துக்கு போறாரு. அந்த ஊழியம் செய்து கொண்டிருக்க ஒரு கேள்வி கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தெரியுமா? ஐயோ தெரியலையே. இது தெரியும், யோவானுடைய ஞானஸ்நானம் மட்டும்தான். யோவானுடைய ஞானஸ்நானம் மனம் திரும்பதிலே ஞானஸ்நானம். அந்த மனம் திரும்பதிலே ஞானஸ்நானத்துக்கு இன்னொரு அனுபவம் இருக்கு. என்ன? ஊழியம் செய்ய ஒரு ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியால் நிரம்புறது. பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிச்சுட்டு அவர் மேல் கைகளை வைக்கிறாரு. ஆவியானவருடைய அபிஷேகம் வருது, எல்லாரும் ஆவியால் நிரம்புகிறார்களாம். தேவஜனமே, இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லும் ஒரு காரியம், சிந்திக்கிற சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் 1, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட சபையை சேர்ந்தது அல்ல. ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் நிறுவுதலை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் இப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது எல்லா விசுவாசிகளுக்கும் அத்தியாவசியமான ஒரு அனுபவம். ஒரு காரியம், ஆவின் அபிஷேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்றால், ஏதோ ஒரு வரம் உன்னுடைய வாழ்க்கையில, ஆவியின் வரங்கள் கிரியை செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு முந்தைய, அந்நிய பாஷையின் வரம் வருகிறதுக்கு முந்தைய, அறிவின் வார்த்தை, ஞான வார்த்தையில், தீர்க்க தரிசன வார்த்தையில் கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டிருந்தார். இந்த ஆவியின் அந்த அந்நிய பாஷை வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, ஆஹா,
இந்த வரங்களும் இருக்கின்றதா அப்படின்னு எனக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, அந்நிய பாஷையை குறித்து ரொம்ப தர்க்கங்கள், பலவிதமான தவறான போதனைகள், பலவிதமான சரியான போதனைகள் வரனால குழப்பத்தில் இருக்கனால ரொம்ப பேர் பயப்படுறாங்க. ஒரு சபையில் அந்நிய பாஷையை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இருக்கட்டும், அந்நிய பாஷையை குறித்த 2 காரியங்கள் மட்டும் சொல்லிவிடுகிறேன். நம்பர் 1, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தில் பெந்தெகோஸ்து நாளில் விசுவாசிகள் அந்த வரையில இருந்து அக்னியாய் கர்த்தருடைய மகிமை வந்து அக்னி நாவுகள் ஒவ்வொரு 120 பேர் மேல் இறங்கி, வேதம் சொல்லுகிறது, ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினார்களாம். இது ஒரு விதமான பாஷை. என்ன? மனிதனுக்கு அறிந்த பாஷை, ஆனா பேசுகிறவர்கள் அறியாத பாஷை. எருசலேம்ல அந்த பெந்தெகோஸ்து நாளில் 16 விதமான தேசத்துல, குறைஞ்சது 16 விதமான தேசத்துல இருந்து வந்த மக்கள், 16 விதமான பாஷை பேசுகிற மக்கள் எருசலேம்ல வந்திருக்கிறாங்க. அதனாலதான் ஒருத்தர் சொல்றாரு, இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, எப்படி இவர்கள் என்னுடைய பாஷையை பேசுகிறார்கள்? அவர்களுக்கு அந்த பாஷை தெரியாது. சோ முதலாவது, மனுஷன் அறிந்த பாஷை, ஆனால் பேசுகிறவன் அறியாத பாஷை. இந்த வரம் குறிப்பாக இன்னொரு கலாச்சாரத்துக்கு, இன்னொரு மதம், இன்னொரு பாஷை பேசுகிறவர்களோடு கூட சாட்சி சொல்லுகின்றதுக்கு மிகவும் வல்லமையாய், மிகவும் பிரயோஜனமான ஒரு வரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது விதமான வரம், பவுல் சொல்லுகிறாரு, நான் எல்லாரும் விட நான் மிக நிறைந்த முறையில் நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். இது மனுஷன் அறிந்த பாஷையாய் பேசிருக்க மாட்டார். இது தேவனுக்கும் விசுவாசிக்கும் இருக்கின்ற ஆராதனை, அன்பின் வார்த்தை. A love worship language. ஆராதனை பாஷை, love language. ஒரு குழந்தை கைமையா பேசும். அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன பேசுது, வேற யாருக்கும் தெரியாது. அதே போல அப்பாவாக இருக்கிற தேவனோடு கூட உறவாட, ஆராதனை செய்ய ஆண்டவர் ஒரு பாஷையை கொடுக்கின்றார். அது உனக்கு மட்டும்தான். சோ நம்ம ஒரு குழுவுல ஆராதனை நேரத்துல அந்நிய பாஷை பேசுகிற நேரத்துல இது வியாக்கியானம் கொடுக்கணும்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய அப்பாவை நான் ஆராதிக்கிறேன், நான் என்னுடைய அப்பாவை துதிக்கிறேன். அது என்னுடைய பாஷை. உன் பாஷை வேற மாதிரி இருக்கிற, அது எனக்கு தேவையில்லை. நீ என்ன சொல்ற எனக்கு தேவையில்லை. விளங்கி கொள்ளணும். அதே பாஷை இன்னொன்னு இருக்கு. சில வேலைகளை நம்ம வருத்தத்துக்குள் போகும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்குகளை போகும் பொழுது, பயங்கரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஜெபத்துக்கு போவோம், ஜெபிக்க வார்த்தை வராது. அந்த நேரத்தில் ஆவியானவர் உதவி செய்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பெருமூச்சோடு கூட வார்த்தைகள் இல்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளை கொடுத்து நம்முடைய ஆவியை, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்து அந்த தேவைகள் அவர் வார்த்தையை வைத்து பிதாவினிடத்துல சொல்லுகிறாராம். இந்த அந்நிய பாஷை எனக்கு ஜபிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்நிய பாஷை நமக்கு உதவியாய் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளை நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது கூட சடீர்ன்ட்டு ஆண்டவர் ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கலாம். அப்படி தீர்க்க தரிசனம் வந்தால் அந்த வார்த்தை வியாக்கியானம் கொடுக்கணும். ஏன்னா தீர்க்க தரிசனம் என்றால் ஆண்டவர் பேசுகிற காரியம். அது அந்நிய பாஷையில நீ பேசினா எனக்கு ஒண்ணு விளங்காது, ஆமேன் சொல்ல முடியாது. பவுல் சொல்றாரு, அதனால நீ வியாக்கியானம் கொடுத்தினா எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா சொல்லலாம். தேவஜனமே, இந்த பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பயங்கரம் அல்ல, ஆபத்தல்ல. தாழ்மையோடு கூட மிக மனசு திறந்து, ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்க, இதையும் நான் கற்றுக்கொண்டு இன்னுமாக வளர கிருபை தாங்க. நாங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யணும்னா என்னுடைய பலத்துல முடியாது, பலத்தாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியால் கூடும். சோ பலன் கொடுங்கன்னு ஜெபிங்க. இந்த ஆவியின் அபிஷேகத்தை தாங்க, குறிப்பா அந்நிய பாஷை எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அவர் எந்த காரியத்தையும் கட்டி வைக்கிறவர் அல்ல, எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசிகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பலவிதமான பயங்கள் வரலாம் அந்நிய பாஷையை குறித்து. அந்த பயத்தை நீக்கி
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மிகவும் அன்போடு கூட, மிகவும் கருசனையோடு கூட எப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதை விட சிறந்த முறையில் என்னுடைய மக்களுக்கு கற்றுத்தாங்க. அந்நிய பாஷை என்ன, அந்நிய பாஷையில் இருக்கும் ரகசியம் வல்லமை என்ன கற்றுத்தாங்க. கற்றுத்தரது மட்டுமல்ல, நிரப்புங்க ஆண்டவரே. இவங்க அபிஷேகம் வேணும்னு சொல்ற நேரத்தில் அபிஷேகம் ஆண்டவரே, அபிஷேகம் எங்க இருக்கிறாங்களோ அங்கே அபிஷேகம் வரட்டும். அங்கே அந்நிய பாஷை பேசுகிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், பிரைஸ் காட், கிருபை தர ஜெபிக்கிறோம். வியாக்கியானம் தாங்க ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் வந்தால் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து வல்லமையோடு கூட தேவையான காரியங்களை பேச ஆண்டவர் கிருபை செய்யுங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதே நேரத்தில் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரிஸ்சில்லா மிகவும் மன தாழ்மையோடு கூட, மனம் நிறைந்து அன்பு நிறைந்தவளாய், எவ்வளவு அருமையாய் கருசனை காட்டி அந்த போதகருக்கு ஊழியம் செஞ்சாங்க. அதே போல ஆண்டவரே, சகோதரிகளுக்கு ஆண்டவரே உம்முடைய அபிஷேக வல்லமை வரட்டும், வரங்கள் கிரியை செய்யட்டும். அவர்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி மிகவும் அன்போடு கூட கருசனை காட்டும் அந்த காரியத்தில் பல திக்கற்றவர்கள், புண்பட்டவர்கள், ஐயா சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்களை அப்பா சடீர்ன்ட்டு தாயை போல, தாயுடைய அபிஷேகத்தை போல சீக்கிரமாய் அவர்களை அரவணைக்கவும், அவர்களை வரவேற்கவும், அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கவும் அப்பா பிரைஸ் காட், வரத்தால் நிரப்புங்க, அபிஷேகத்தால் அவர்களை நிரப்பி சிலருக்கு நல்ல போதனை கொடுத்து, உற்சாகத்தை கொடுத்து, போதகர்களை கூட பலப்படுத்த என்னுடைய சகோதரிகளை உபயோகிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.